Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் க்ரூமிங் மேக்கப் தான். அதாவது உங்களை நீங்களே எப்படி அழகா மேக்கப் போட்டுக்கணும் and சட்டலா போடணும். அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய கமெண்ட் செக்ஷன்ல இதுவும் கேட்டிருந்தீங்க. சோ அதனால தான் உங்களுக்காக இந்த வீடியோ. இதுவரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னா. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா லென்ஸ் போடுறது எப்படின்னு சொல்லி தர போறேன். ஒரு செல்ஃபா நீங்க எப்படி லென்ஸ் போடுறதுன்னு முதல்ல கத்துக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ற லென்ஸ் ஃப்ரெஷ் லுக்கோடது, என்னோட பவர் லென்ஸ். இது பாத்தீங்கன்னா பிளஷ் அண்ட் ப்ளாமோட லிக்விட் எடுத்து வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா என்னோட அப்பர் லிட்டை புல் பண்ணி லோவர் லிட்டையும் புல் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த கண்ணில் நான் வச்சுட்டேன். டிஃப்ரென்சஸ் பாருங்க, ரெண்டு கண்ணுக்கும் எந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கண்ணு கொஞ்சம் லிஃப்ட் ஆகியே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கண்ணுக்கும் அதே மாதிரி இன்னொரு முறை பண்றேன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேலேயும் கீழேயும் லிட்டை புல் பண்ணிட்டு தென் என்னோட சென்டர் ஆஃப் ஐபால்ல நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ரொம்ப ஈஸியா நம்ம லென்ஸ் வச்சுக்க முடியும். ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக சரியாயிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்றேன்னா ஸ்மாஷ் பாக்ஸோட பிரைம் வாட்டர் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால என்ன ஆகும்னா உங்களோட ஃபேஸ் நல்ல க்ளோ கிடைக்கும் அண்ட் நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வின்டர் அப்படின்றதுனால நான் மேங்கோ சீட்ல இருக்கிற ஆயில் எடுத்துக்கிறேன். பிரைம் ஆயில் இது. ஃபர்ஸ்ட் வாட்டர் வச்சு பண்ணேன். நெக்ஸ்ட் ஆயில் பேஸ்டு இருக்கணும் கொஞ்சம். ஏன்னா கொஞ்சம் ஸ்கின் ட்ரையாக இருக்கும் வின்டர்ல, அதனால நான் ஆயிலும் ப்ரைம் ஆயிலும் போட்டுக்கிறேன். அண்ட் இதை நல்லா ஸ்கின்குள்ள புஷ் பண்ணி மசாஜ் பண்ணுறேன். நான் எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணி பண்ணுறேன் பாருங்க. ஸோ நம்ம மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஈவன் அவுட் ஆகும். அண்ட் என்ன ஆகும்னா நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டும் நம்மளோட ஸ்கின்குள்ள புஷ் ஆகும் போது அதோட க்ளோவே மேக்கப்போட க்ளோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுதான், நாங்கள் பண்ணால் எப்படி மேக்கப் வரமாட்டது, நீங்கள் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குன்னு. இது மாதிரி சில ஸ்டெப்ஸ்னால தான். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாக்மியோட சீரம். இது ஃபேஸ் சீரம். இட்ஸ் அ க்ரீம் பேஸ்டு. இது ஸ்கல்ப்டிங் சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் லைக் மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மாய்ஸ்சரைசருக்கு பதில் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது யூஸ் பண்ணும்போது என்னன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் ப்ரெப்பிங் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கின்னை ப்ரெப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மேக்கப் க்ளோவாக இருக்கும். ஸோ நான் பண்ணால் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணாலும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், க்ளோவாகவும் இருக்கும், அழகாகவும் நம்மளை க்ரூம் பண்ணிக்கலாம். பட் பொறுமையாக மேக்கப் பண்ணுங்க, அர்ஜென்ட்டாக பண்ணாதீங்க. ஸோ ஸ்கின் கேர் எல்லாமே உங்களோட ஸ்கின்குள்ளே புஷ் ஆகுற மாதிரி புஷ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணேன்னா எஸ்கியூ அப்படின்ற பிராண்ட்ல கலர் கரெக்டர் எடுத்து என்னோட ஐஸ்க்கு கீழே அண்டர் ஐஸில் நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட எங்கெங்கே பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் என் ஃபேஸில் இருக்கோ அந்த லிப்ஸ் சுற்றி அண்ட் சைட்ஸ்லலாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பிளாக் டாட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆரஞ்சு கரெக்டர். அதுக்கப்புறம் என்னோட நெத்திலையும் கொஞ்சம் டேனாக இருக்குது அங்கேயும். அதுக்கப்புறம் என்னோட ஐலிட்ஸில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐலிட்ஸும் ஒரு சிலருக்கு டார்க்காக இருக்கும். ஸோ அதையும் நம்ம கரெக்ட் பண்ணி தான் ஆகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா பிளெண்டர் எடுத்து பிளெண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அழகாக பிளெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராடக்ட் செட்டில் பண்ணுங்க. ட்ராக் பண்ணி புல் பண்ணி இழுத்து அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஸ்பஞ்சிலே ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் நல்லா பிளெண்டிங் பண்ணுங்க. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக பண்ண வேண்டிய ப்ராசஸ் இது. ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு நான் லாரியலோட ட்ரூ மேட்ச் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனும் அதுக்கப்புறம் பிஏசியிலேருந்து ஐ திங்க் இட் இஸ் 4.7 என்னோட ஷேடு பிஏசியில். ஸோ அதையும் நான் என்னோட ஹேண்டில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஐ எம் கோயிங் டு மிக்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் டார்க்காக இருக்கும். என்னோட ஷேடுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா என்னோடய ஃபேஸ்க்கு எக்ஸாக்ட் ஸ்கின் கலர் எனக்கு வரும். பிளெண்ட் பண்ணும்போது ஈவனாக அழகாக பிளெண்ட் ஆகும், கிரேவாக மாறாது உங்களுக்கு. இந்த மாதிரி 2-3 ஷேட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு தெரியும்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைனா எக்ஸாக்ட் ஷேட் எதுவோ அது மட்டும் நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா பிளெண்டர் வச்சு
அதே மாதிரி நான் வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், லைக் என்னோட ஸ்கின் கலர் அப்படியே மேட்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறோம். நிறைய பேர் வந்து ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்ணுறது தப்பாக சூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபவுண்டேஷன் எப்பவுமே வந்து உங்களோட எக்ஸாக்ட் ஷேடில் இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்கின் ஃபினிஷ் வேணும், லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ல இருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இது வந்து கான்டோரிங் பேலட். உங்களுக்கு ஹைலைட்க்கு கான்டோரிங் எல்லாமே பவுடர்ஸ் இதில் இருக்கும். அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட அண்டர் ஐஸாக செட் பண்ணுறேன். எல்லோ பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து என்னோட அண்டர் ஐஸில் செட் பண்ணுறேன். நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. எனி பவுடர், எனி லூஸ் பவுடர் இல்லை எனி காம்பேக்ட் பவுடர், எல்லோ அண்டர்டோன் அதாவது வார்ம் அண்டர்டோனில் இருக்கிற பவுடர்ஸ் எல்லாமே எடுத்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு மற்றது எல்லாமே பவுடரிங் தான் பண்ண போகிறேன். எதுவுமே நான் வந்து க்ரீமில் பண்ண போதில்ல. ஹைலைட்டும் சரி அண்ட் கான்டோரிங்கும் வந்து க்ரீம் எதுவுமே நான் பண்ணல. ஸோ அதனால தான் நான் வந்து எல்லோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் பிரைட்டன் அப்போ அந்த ஏரியா வந்து எனக்கு வெளியில் புஷ் ஆகி காட்டும். அதனால ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அதே பேலட்டில் இருக்கிற ஒரு கான்டோரிங் ஷேடு, டார்க்கர் ஷேடு இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்து என்னோட சீக் போனில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். சீக் போனுக்கு கீழே நான் வந்து கான்டோரிங் ஷேட் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் அந்த ஏரியா வந்து கரெக்டாக வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ நல்லா வந்து ஈவன் அவுட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து க்ரீம் கான்டோர் இல்லை, இது வந்து பவுடர் கான்டோர். இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரான்சிங் கூட சொல்லுவாங்க இது பேர். ஸோ இதை நீங்கள் வந்து க்ரீம் கான்டோர் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்தந்த ஏரியாஸில் ஜஸ்ட்டு பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிஏஸில் இருக்கிற ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்மளோட டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு அந்த பீச்சி பிங்க் அந்த மாதிரி போகாமல் யூ கேன் கோ வித் அந்த ப்ளஷ் போயிட்டு அதிலே இருக்கிற ஹைலைட்டர் பேலட் எடுத்து ஹைலைட்டுக்கும் நான் வந்து அதே ஹைலைட்டர், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வார்ம் அண்டர்டோன் இருக்கிற ஹைலைட்டர் தான், அதையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட லிப்ஸ் மேலேயும் கொஞ்சம் எப்பவுமே போட்டுப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், டிப் ஆஃப் த நோஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதே கான்டோரிங் பேலட் எடுத்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு என்னோட நோஸை வந்து கான்டோர் பண்ணுறேன். நோஸ் கான்டோரிங்கும் பவுடரில் தான் பண்ணுறேன். நான் க்ரீம் கான்டோர் எதுவுமே எனக்கு பண்ணல, பிகாஸ் ரொம்ப சட்டலாக இருக்கணும், அதே டைம் வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா நம்மளே எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. லைக் என்னன்னா ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் சட்டில் அண்ட் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாமே வந்து பவுடராக வந்து பேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நோஸ்லேயும் நான் வந்து திருப்பியும் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக ஹைலைட்டாக கொஞ்சம் அந்த ப்ரான்சிங் பவுடர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹைலைட்டும் அதனால. ஸோ பிஎஸ்சியில் வந்து நான் வந்து ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். ஸோ ஐப்ரோ கிட் எடுத்துகிட்டு ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்து என்னோட ஐப்ரோஸை வந்து நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் எப்பவுமே வந்து பின்னாடி இருக்கிற லாஸ்ட்டாக இருக்கிற 2/3 இருக்கு இல்லையா, அதில் வந்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கூட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும், இல்லைனா வந்து நேச்சுரலாக இருக்காது, ட்ரா பண்ண மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்பூலி ப்ரஷ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ஈவன் அவுட் ஆகிடும். ஒரு இடத்துல டார்க்காக ஒரு இடத்துல லைட்டாக இருந்தாலும் ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக தான் ஸ்பூலி ப்ரஷ் வந்து வச்சு நம்ம எப்பவுமே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நான் இந்த சைடு ஃபஸ்ட்டு நான் பாருங்கள் 2/3 ஸ்டார்ட் பண்ணி ஆர்ச் எடுத்துட்டு அந்த எண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃப்ரண்ட்டில் வருவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து பண்ணிங்கன்னா ஐப்ரோஸ் வந்து ரொம்ப வந்து ட்ரமாட்டிக்காக ஆகிடும், நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஷேடோ போயாச்சு. ஐப்ரோஸ் அவ்வளோதான், ரொம்ப வந்து பெருசாக வந்து நம்ம ட்ரமாட்டிக்காலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் செல்ஃப் க்ரூமிங்னா நேச்சுரல் ஃபினிஷ் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணால் என்னோட ஐஸை வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ டார்ட்டிலேருந்து கன்சிலர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேடு இது வந்து மீடியம் டேன்ன்ற ஷேட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எல்லாருக்குமே அது வந்து செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஐலிடை வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கார்னிவலோட 3 பேலட் தான், பி பர்ஃபெக்டோட கார்னிவல் பேலட். இது எனக்கு ரொம்ப ரீசன்ட் டைமில் பிடிச்ச பேலட், எப்போவுமே அதை எடுத்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதில் இருக்கிற ஒரு பிங்க் கலர், அதாவது ஒரு மெஜந்தா பிங்க் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து என்னோட அவுட்டர் வி ஏரியாவில் வந்து செட்டில் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்டை ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து ப்ராடக்ட் எடுத்து பிளெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ
ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் செட்டில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணணும். நான் இப்போ கூட செட்டில் தான் பண்ணுறேன், பிளெண்ட் பண்ணலை. எங்கெல்லாம் எனக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும், எங்கெல்லாம் அந்த பிங்க் கலர் எனக்கு தெரியணுமோ அந்த இடத்துலலாம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பிங்கை வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஐம் நாட் பிளெண்டிங் அவுட், ஐம் ஜஸ்ட் அப்ளைங் த கலர்ஸ். எங்கெல்லாம் எனக்கு டார்க்காக இருக்கணுமோ அங்கே டார்க்காக வச்சுக்கிறேன், எங்கெல்லாம் எனக்கு லைட்டாக வேணுமோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பிளெண்டிங்கே போகணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்டென்சிஃபையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இன்டென்சிஃபையாக கலர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் 2 ஐயுமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் அதனால தான் இந்த ஐ பார்த்துட்டு இதில் என்ன ஸ்டெப்ஸ் பண்ணனோ அடுத்த ஐக்கும் நான் வந்து அதே ஸ்டெப்ஸ் தான் நான் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா க்ளீன் ப்ரஷ் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா பிளெண்டிங் பண்ணுறேன். நான் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துட்டு சர்க்குலர் மோஷனில் பிளெண்ட் பண்ணி இன்னர் கார்னருக்கு கொண்டு வரேன். அதாவது அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னருக்கு கொண்டு வரேன். அப்போ தான் உங்களுக்கு ஐ ஷேப் வந்து கரெக்டாக வரும். எப்பவுமே இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னருக்கு வராதிங்க, அவுட்டர்லேருந்து இன்னர் போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஷேப், ஐயோட ஷேப் வந்து அழகாக உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகி காட்டும். ஸோ நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது இந்த ஏரியாலையும் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு லிட் ஏரியாவில் டார்க் பாட்டில் க்ரீன் கலர் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ஷிம்மர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கிற ப்ராடக்டை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஷிம்மர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக லிட்டில் வந்து ஷிம்மர்ஸ் அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் தனியாக யூஸ் பண்ணுறதுக்கும் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் 2 ஐலையும் லிட் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அதுலேயே ஒரு மாதிரி எல்லோ வித் க்ரீன் மிக்ஸான ஒரு ஷேட் அது ஷிம்மர். ஸோ அதை என்ன பண்ணுறேன் சென்டர் ஆஃப் த ஐஸில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்பவுமே வந்து அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது கீழே ஒரு க்ரீன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே ஷிம்மர்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் நிறையவே தெரியும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ஷிம்மர்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஐ மேஜிக்கோட காஜல் எடுத்து என்னோட அண்டர் ஐஸ், அதாவது வாட்டர் ஏரியா இருக்குல்ல, வாட்டர் லைன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அங்கே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ மேஜிக் வந்து ரொம்ப க்ரீமி அண்ட் ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரீசன்ட் டைம்ஸில் பிடிச்ச ஐலைனர் இது. ஸோ அதை வச்சு நான் வந்து என்னோடய ஐஸில் வந்து காஜல் மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா காஜலுக்கு கீழே வந்து ஐஸை வந்து நம்ம அகெயின் அந்த ஐஷேடோ மேலே எப்படி பண்ணுமோ அதே மாதிரி நம்ம கீழேயும் செட் பண்ணும்போது தான் அந்த ஐ லுக் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகும் உங்களுக்கு. எனக்கு இந்த ப்ரொசீஜர் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் யாரும் பண்ணலை அப்படின்னா இதை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட ஐஸ் வந்து அழகாக ப்ரொட்ரூட் ஆகி காட்டும். ஸோ கீழே என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பிளாக் கலரை வச்சு அழகாக செட்டில் பண்ணிவிட்டேன், லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மெஜந்தா கலர் மேலே போட்டோம் இல்லையா, ஸோ அதே கலர் எடுத்து கீழே வந்து நான் அதே மாதிரி ஐ லுக்கை வந்து ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணுறேன். கீழே இருக்கிற ஐலைட்டுக்கும் மேலே இருக்கிற ஐலைட்டுக்கும் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி விடணும். இல்லைன்னா மேலே கண் வந்து தனியாக தெரியும், கீழே இருக்கிற கண் வந்து தனியாக தெரியும். அப்போ வந்து நல்லா இருக்காது, தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே ஈவனாக பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மேலே என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி கீழேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட டைட் லைன் நான் இப்போ வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்கு பேர் டைட் லைன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐ லுக் வந்து இன்னும் நல்லா வந்து ப்ரொட்ரூட் ஆகி காட்டும். கண்ணு நிறையா பெருசாக தெரியும். ஹூடட் ஐஸ் இல்லையா என்னோடது, நிறைய பேருக்கு ஹூடட் ஐஸு. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக தெரியும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐலைனர் யூஸ் பண்ண போகிறோம். ஐலைனருக்கு வந்து ஸ்கெட்ச் ஐலைனர் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஐலைனர் வந்து சரியாக வைக்க வரல, விங் ஐலைனர் அப்படின்லாம்னா கோ அண்ட் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஸ்கெட்ச் ஐலைனர் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்கெட்ச் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ இதில் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜெல் ஐனர் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து பர்பிள் வந்து லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். purple.com இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிப்ஸ்டிக் என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக். இது வந்து லிப் க்ரையான், இது லிப்ஸ்டிக் இல்லை லிப் க்ரையான். ஸோ என்னோட லிப்ஸை வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கலர் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொட்டு வச்சு இந்த லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பொட்டு வந்து கான்ட்ராஸ்டாக வச்சுருக்கேன். பிகாஸ் எல்லாமே ஒரு ரெட்டு பிங்க் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ பொட்டு மட்டும் க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ அர்பன் டிகேயோட மஸ்காரா எடுத்து என்னோட ஃபைனல் டச்சாக வந்து மஸ்காராவுக்கு வந்து ஐஸில் கொடுக்குறேன். கீழே மேலே எப்போவுமே நல்லா வந்து கொடுங்க, 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா கொடுங்க. காஞ்சதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு முறை கொடுக்கலாம் நீங்கள். அப்போ என்ன ஆகுன்னா நீங்கள் லேஷஸே வைக்க வேண்டாம், நல்லா வந்து கேர்லியாக உங்களுக்கு வந்து இருக்கும்.
மோஸ்ட்லி என்னோட லேஷஸ் வந்து நான் கேர்ள் பண்ண மாட்டேன் பிகாஸ் எனக்கு அது பிடிக்காது. நான் என்னோட மஸ்காரா வைக்கும் போதே நான் வந்து கேர்ள் பண்ணிடுவேன். அப்படியே கேர்லிங் மாதிரியே கொண்டு வந்து நான் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கேர்ள் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். இன்னைக்கு லுக் இதுதான் ஃபைனல் லுக். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அன்டில் தென், tata bye from Nithu.